எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா ஒரு குட்டியாக ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க குட்டீஸ். அதை நமக்கு ஏன் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நமக்கு அது ஆல்ரெடி தெரியும், ஆனால் நம்ம அது எல்லாத்தையும் மறந்து நிறையா காரியங்களில் நம்ம செயல்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறனால தான் ஏசப்பா அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்படி என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க? இதை இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையாக ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது குட்டீஸ். என்ன அப்படின்னா, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அப்படின்னு சங்கீதம் 126:5 உள்ள வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126:5 உள்ள வசனம் குட்டீஸ். இதுக்கும் ஏசப்பா இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, இப்போது இந்த வசனம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளிடத்தில் வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை அதை தான் குட்டீஸ் குறிக்குது. என்னென்னா, நம்ம இப்போ ஒரு விதைக்கிறோம், ஒரு சீட் வச்சு நம்ம ஏதோ ஒன்று விருப்பப்பட்ட ஒரு செடியோ மரமோ ஏதோ ஒன்று நம்ம வரணும்னு நினைக்கிறோம், அப்படி தானே குட்டீஸ்? அந்த விதையை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான். இல்லை நம்ம அந்த விதையை புதைச்சிட்டு திரும்ப எடுத்து பார்த்தாலோ, இல்லை அதை விதைக்காமல் செதற விட்டாலோ நமக்கு எந்த அளவுக்கு அது ப்ராப்பராக வளருங்கிறது நமக்கு தெரியாது தானே குட்டீஸ்? அப்போது உண்மையிலேயே நம்ம ஏசப்பா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக, எவ்வளவு ஆழமாக, டீப்பாக நம்மளுடைய மனசில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் குட்டீஸ். சும்மா செதர்னாப்பில் ஓகே, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கணுங்கிறப்போ நம்ம விழுந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அது கிடைச்ச உடனே நம்ம ஆமாம் எனக்கு இது கடவுள் தான் கொடுத்தாங்கன்ட்டு அந்த இடத்துல சொல்லிவிட்டு திரும்பியும் நம்ம பழையபடி நம்மளுடைய வேலைகளை நம்ம இஷ்டப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு விதைக்கப்பட்ட அந்த விதையினால் கிடைக்கக்கூடிய நிறைவு எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெரியாதுல்ல குட்டீஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? விதைக்கிறத அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை ஸ்ட்ராங்காக நம்ம விதைக்கணும் நம்மளோட இருதயத்தில். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரும் மழை இடர்கா என்ன வந்தாலும் கூட நமக்கு எதுக்குமே பயம் இருக்காது. ஏன்னா நம்ம விதைத்திருக்கிறது அவருடைய நம்பிக்கையில், நம்மளுடைய இருதயம் அவருடைய நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டு விதைக்கப்பட்டிருக்குதுங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைவான ஆசீர்வாதத்தை இப்போ துவண்டு போன மாதிரி இருக்கலாம், இப்போ கண்ணீரோட கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கான பலனை அவர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். அதை தான் இன்னைக்கு நம்ம பாடலோட கூட நம்ம பார்த்தோம் கூட. நம்ம எதன் மீது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அவர் தான் நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரு கோட்டையாக அரணாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பின்ன எதுக்கு பயப்படணும் குட்டீஸ்? ஸோ அதை மட்டும்
உறுதியாக வச்சுட்டு நமக்கு எதுக்கு என்ன தடை, என்ன போராட்டம், என்ன துயர் வந்தாலும் கூட நம்ம ஆழமாக பிடிச்சி நிற்கிறது எதை பிடிச்சி நிற்கிறோம், யார் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நிற்கிறோங்கிறத மட்டும் நம்ம மனசில் எடுத்துக்குவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நிறைவான பலனை கொடுத்துருக்குறீங்க. உங்கள் மேலே உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் கடந்து வரணும். அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.